ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்டு. இப்போது நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ பல மரங்கள்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஒரு ரவுண்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம பார்க்குறது வந்து பீனட் பட்டர். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பீனட் பட்டர். வேர்க்கடலை வெண்ணெய் பழம். வேர்க்கடலை வெண்ணெய் பழம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. நல்லா பழுத்தோன்னே நல்லா ரெட்டிஷ் ஆயிரும். இந்த பழம் வந்து வேர்க்கடலையும் பட்டரும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி ஒரு சுவை ஏற்படும். இதனுடைய பிறப்பிடம் வந்து சவுத் அமெரிக்கா. அங்கே தான் வெளிநாடுகளில் இதை வந்து ரொம்ப பயன்படுத்தி ஜூஸு ஜாமு இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த வேர்க்கடலை வெண்ணெய் பழம். இதை வந்து நர்சரியில் கிடைக்குது. நம்ம இதை வாங்கி நம்ம பயன்படலாம். இப்போ நிறைய இதில் வந்து மொட்டுக்கள்லாம் விட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பீனட் பட்டரை வந்து நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சீத்தாப்பழம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி தான். இந்த தொட்டியில் எத்தனை சீத்தாப்பழம் இருக்கு பாருங்க. இவங்க பிஞ்சுகள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிஞ்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த சீத்தாப்பழ செடிக்கெல்லாம் வந்து பராமரிப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் நிறைய நம்ம பலன்களை பெறலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வீக்கெண்டில், மற்ற நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம். வீக்கெண்டில் நம்ம இதில் வந்து தொழு உரம் போடுவோம், அவ்வளோதான். பூச்சி மருந்து அப்பப்போ பார்த்துக்கணும். அதனால் இப்போ அணில் பிள்ளைகள்லாம் வருவாங்க. அவங்களாம் வந்து சீத்தாப்பழத்தை பார்த்தா விட மாட்டாங்க. சீத்தாப்பழம் பீனட் பட்டர்லாம் பார்த்தா விட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் போனது போக தான் நமக்கு மிச்சம். ஆனாலும் ஒரு சின்ன மரத்தில் இவ்வளவு காய்கள் காய்க்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில். அப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இதை மாதுளம் பிஞ்செல்லாம் விட்டுருந்தது ரெய்னி சீசனில். இப்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ பழுக்க ஆரம்பிக்குது மாதுளம் பழம். இப்போ மாதுளம் பழம் வந்து ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும். சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தொட்டியில் வளர்க்குறதுனால ரொம்ப பெரிய மாதுளம் பழத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மிகச்சுவை மிகுந்ததாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதுன்னா கம்குவாட் ஸ்வீட் லெமன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டேபிள் ஆரஞ்சு பார்த்துருக்கோம், உருண்டையாக இருக்கும், ஜூஸ் இருக்கும். இது எப்படின்னா பழுத்து நல்லா இது இந்த பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் இருக்குது இதில், இந்த செடியில். இது பழத்தை எப்படின்னா இது அப்படியே வந்து இதில் ஒன்றுமே பண்ண, அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். ரொம்ப புளிப்பும் இனிப்புமா ரொம்ப நல்ல சுவை மிகுந்ததாக இருக்கும். இதெல்லாம் வந்து கடைகள்லே கிடைக்காது பாருங்கள். இந்த மாதிரி பழம் ஏகப்பட்ட பழம் பழுத்துருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சின்ன தொட்டிலே வந்து நிறைய பழங்கள் கம்குவாட். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொய்யா வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. கொய்யா பாருங்க, கொய்யா வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அதே மாதிரி லெமன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லெமன் கூட குட்டி குட்டி காயாக வந்து பிஞ்சு விட்டுருக்கு. இது மாதிரி வந்து உபயோகமான பல மரங்களை வந்து, அதாவது ஒட்டு ரக கன்றுகள், நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம தொட்டியில் வளர்க்குற மாதிரி ஒட்டு ரக கன்றுகளை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு, நிறைய கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டோம். இப்போ பழங்கள் மாதிரி, அதாவது இப்போ மாடி தோட்டத்துக்கு ஏற்ற வகையில் நமக்கு வந்து எதை வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி நர்சரிக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து அது வளர்ந்து அதனுடைய பலன் தரும் பொழுது அதனுடைய சந்தோஷமே அலாதி. இது பாருங்க, நிறைய வெண்டைக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. வெண்டைக்காய், மிளகாய், காய்கறிகளும் காய்க்குது. அதனால பயன் தரக்கூடிய காய்கனிகளை நம்ம மாடி தோட்டத்தில் வறுத்து நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து விளைவித்து அதனுடைய பலன்களை வந்து நம்ம அனுபவிக்கணும். நீங்களும் முயற்சி செய்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி மாடி தோட்டத்தை அமைத்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.